உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது பொதுவாக அரசு சார்ந்து கொடுப்பது. ஸோ இதில் பலவித மைனாரிட்டியாக இருக்கட்டும், டிசபிலிட்டியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான ஸ்காலர்ஷிப் இருக்குது, ரைட்டுங்களா? இதில் இப்போ சில உறவுகள் நல்லுள்ளங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படியாக பார்த்திங்கன்னா, பெங்களூரை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் அதாவது சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கான கல்வி உதவித்தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா, 2023-24 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு கல்லூரி கல்வி பயிலும் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையானது சரோஜினி தாமோதரன் நிறுவனம் மூலம் வழங்கிடும் வகையில் கீழ்கண்ட விவரங்கள் அடிப்படையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள், சரிங்களா, கல்வி உதவித்தொகையானது பார்த்திங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு 10,000 முதல் 75,000 வரை கல்வி தகுதிக்கேற்ப வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இவ்வுதவித்தொகையானது மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 4 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கல்வித்தொகையை பெறுவதற்கான என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் 12ஆம் வகுப்பு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சரிங்களா? ஸோ முதலாம் ஆண்டு படிக்கக்கூடியவங்க தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். தற்போது கல்வியாண்டில் 2023-24 முதலாம் ஆண்டு கல்லூரியில் பயின்று வருபவராக இருத்தல் வேண்டும், இதுதாங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இதில் குறைந்தபட்சம் 60% பெற்றிருத்தல் வேண்டும், மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும், சரிங்களா? 60% அப்படிங்கிற போது ரொம்ப லீஸ்டாக தான் வச்சுருக்கிறாங்க. இதில் சிலர் கேட்பது உண்டு, அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள்ங்கிற போது ஆப்ஷனல் ஒன்று இருக்கும், அதாவது லாங்குவேஜில் ஆப்ஷனல் இருக்கும், தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கூட தேர்வு எழுதலாம். இதில் தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டும் எழுதக்கூடியவங்களும் எழுதலாம். அப்படி இல்லை நான் ஏதாவது ஒன்று தான் எழுதலாம் அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எழுதினவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ 5 சப்ஜெக்ட் தான் இப்போ கணக்கு வரும். அப்படிங்கிற போது இப்போ இந்த 60%ங்கிற போது இது 5ஆல் டிவைட் பண்ணுறதா இல்லை மொத்தம் 6 பேப்பரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எத்தனை பேப்பர், 5 பேப்பர் தான் நீங்கள் எலிஜிபிளாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா 5 பேப்பருங்கிறதுக்கான அதற்கு தகுந்தாற் போல் தான் பெர்சன்டேஜ் பார்க்கணும். சரி, ஓகே, இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெற்றோரின் ஆண்டு வருமானம் 4 லட்சத்திற்கு கீழ் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மாற்றுத்திறன் சதவீதமானது ஸோ 40% மேல் இருக்க வேண்டும், குறைந்தது 40%, அதற்கு மேல் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் 31/1/2024 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இதில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.vidyadharan.org அப்படிங்கிறது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இது வரைக்கும் எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க, இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படின்னா இதில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற போது இந்த இருக்கு இல்லையா, இது 3 கோடு. ஸோ இந்த டாட்டுக்குள்ளே போயிட்டு இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதிலே இருக்குது அவர் ஸ்பான்சர் எ ஸ்டூடெண்ட், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கலாம் இருக்குது. நீங்கள் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப், ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய தகவலை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் கீழே அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா தகவலுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த தகவல் தான் இதில் இருக்குது. ஸோ அப்படியான அனைத்து விடயமும் நீங்களும் இதிலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் விண்ணப்பிப்பதற்கான என்னென்ன வழிமுறை அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்கும்னா இதுதான், இதில் பாருங்கள். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் கொடுத்துட்டு அது என்ன ஜிமெயிலா யாகுவா அப்படிங்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்வேர்டு
ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதான். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான தகவல் கேட்கும். அதில் உங்களோட பெயர், உங்கள் பெற்றோர் பெயர், அடுத்து வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 12th என்ன குரூப் எடுத்தீங்க, ஸோ அப்படிங்கிற இந்த தகவல் கேட்கும். அப்புறம் உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன, மாற்றுத்திறனாளி எந்த வகையான மாற்றுத்திறனாளி, ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த தகவல் அதில் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்லோடு பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கான ஐடி ப்ரூஃபு, அடுத்து வருமான சான்று, 12th மார்க் ஷீட்டு, மெயினாக வந்துட்டு உங்களுடைய புகைப்படம், அடுத்து பேங்குக்கான ஐடி ப்ரூஃபு. ஸோ அந்த தகவல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ அதற்கு பிறகு உங்களுக்கான எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு தனியார் அப்படின்னு இருந்தாலும் ஸோ ஒரு நல்ல உள்ளங்கள் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள், ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.